மக்களை கவருவதற்காக சாகசங்களில் ஈடுபடும் மனிதர்கள் உலகெங்கும் உள்ளனர். இதுபோன்று கயிற்றில் நடந்து உலக மக்களை கவர்ந்து வரும் ஒருவரை பற்றிய தகவல்களை இப்போது பார்ப்போம். இந்த கால்கள் நடப்பது பல நூறு அடி பள்ளம் கொண்ட அமெரிக்காவின் கிராண்ட் கேன்யான் பள்ளத்தாக்கின் மேல் கட்டப்பட்ட ஓர் இரும்பு கயிற்றில். எந்தவிதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்து கொள்ளாமல் இத்தகைய ஆபத்தான சாகசத்தை மேற்கொள்ளும் இந்த மனிதரின் பெயர் நிக் வேலண்டா. கயிற்றில் நடப்பது, ஓடுவது, சைக்கிள் ஓட்டுவது போன்றவைதான் இவரது முழு நேர பணி. ஃப்ளையிங் வேலண்டாஸ் என்று மிக பிரபலமாக அழைக்கப்படும் சாகச குடும்பத்தின் 7வது தலைமுறை வாரிசு நிக் வேலண்டா. அமெரிக்க கனடா எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சியின் குறுக்கே இவர் கயிற்றின் மீது நடந்தபோதுதான் உலகம் முழுவதும் இவரை திரும்பி பார்த்தது. ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் கடந்த ஆண்டு இவர் நிகழ்த்திய சாதனை உலகம் முழுவதும் தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பாயிற்று. He breaks the tape. Nick Wallenda walking his way into history. 2 ஆண்டுகள் நீதிமன்றங்களில் போராடிய பிறகுதான் நயாகராவின் குறுக்கே கயிற்றை கட்டுவதற்கு அமெரிக்காவும் கனடாவும் அனுமதித்தன. 13 வயதிலிருந்தே கயிற்றில் நடப்பதில் தேர்ந்தவராக விளங்கிய நிக் படிப்படியாக தன் திறமையை வளர்த்துக் கொண்டார். 2002ஆம் ஆண்டில் கயிற்றிலேயே உருவாக்கப்பட்ட மனித பிரமிடில் அங்கமாக இருந்தார். வீல் ஆஃப் ஸ்டீல் எனப்படும் சர்க்கஸ் சாகசத்தில் 2 பேர் பங்கேற்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். மிக அதிக உயரத்தில் கட்டப்பட்ட கயிற்றின் மீது சைக்கிள் ஓட்டி கின்னஸ் சாதனை புரிந்த பெருமையும் இவருக்கு உண்டு. கயிற்றின் மீது நடக்கும்போது அச்ச உணர்வுகளுக்கும் பந்தபாசங்களுக்கும் நிக் இடம் தருவதில்லை. 1978ஆம் ஆண்டில் போர்ட்டோரிக்கோவில் உள்ள ஒரு காண்டடோ பிளாசா ஹோட்டலின் 2 கோபுரங்களுக்கு இடையே கட்டப்பட்ட கயிற்றில் நடக்க முயன்றபோது 73 வயதான நிக்கின் கொள்ளு தாத்தா கால் வேலண்டா தவறி விழுந்து இறந்தார். சில காலம் கழித்து நிக்கும் அவரது தாயும் ஒன்று சேர்ந்து இந்த சாதனையை புரிந்தனர். கயிற்றில் நடக்கும்போது மட்டுமல்ல, ஹெலிகாப்டரில் கட்டப்பட்ட கயிற்றை கால்களில் பிடித்துக்கொண்டோ பல்லில் கடித்துக்கொண்டோ பறப்பது உள்ளிட்ட பல ஆபத்தான சாகசங்களின் போதும் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொள்வதில்லை. நிக் வேலண்டாவுக்கு மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.